தாவேகாவுக்கும் பாஜகவிற்கும் ஒரு இணக்கமான உறவு வருகிறதோ என்கின்ற அந்த ஐயம்தான் வலுப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்க முடியாமல் இருக்கின்ற காட்சியை மக்கள் பார்த்து விட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நேரலை செய்யாமல் தவிர்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர் பதில் சொல்லாமல் காவல்துறைக்கு நிழலமைச்சர் போல் ஆதவர்ஜுனா பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளுக்கு பட்டி டிங்கரிங் பார்த்து நீங்கள் வெளியிட்றீங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு திரைப்படம் இயக்குனராக இருந்த அட்லி படம் போல இது எல்லாவற்றையும் ஒரு கூட்டு கலவையாக இருக்குங்கிறத நான் சொன்னேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேசுகின்ற வாய்ப்பை எங்கள் கழகத் தலைவர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வழங்கி இன்றைக்கு சட்டமன்றத்தில் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தேன். அந்த கருத்துக்கள் நேரலையில் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நேரலை வழங்கப்படாத காரணத்தினால் அந்த கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இப்பொழுது உங்களை சந்திக்க வேண்டிய சூழல். ஆளுநர் உரை மாத்திரமல்ல, அந்த உரை நிகழ்த்துகின்ற நேரத்தில் முன்னும் பின்னும் நடைபெற்ற சம்பவங்களையும் அது ஏற்படுத்தியிருக்கின்ற தாக்கத்தையும் குறித்து சட்டப்பேரவையில் நான் பதிவு செய்தேன். பேரவையிலே ஆளுநர் உரைக்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதும் அவருடைய உரைக்கு பின்பாக தேசிய கீதம் பாடுவதும் ஒரு மரபாக தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருவதை மீறி நேற்றைக்கு தேசிய கீதத்தை 2 முறை பாட வேண்டிய அவசியம் என்ன என்ற வினாவை நான் எழுப்பினேன். அதற்கு நேற்றைக்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல தாவேகாவுக்கும் பாஜகவிற்கும் ஒரு இணக்கமான உறவு வருகிறதோ என்கின்ற அந்த ஐயம்தான் வலுப்பட்டிருக்கிறது. காரணம், ஆளுநர் அவர்கள் நேற்றைக்கு நடந்த நிகழ்வை ஒரு சரித்திர பேர்வான நிகழ்வு என்று பதிவு செய்கிறார். ஆளுநர் உரை நிகழ்த்தியதற்கு ஒரு இணக்கமான முறையிலே உரை நிகழ்த்தி சென்றிருக்கிறார் என்று சட்டப்பேரவை தலைவர் நன்றி தெரிவிக்கிறார். இப்படி ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் நன்றி தெரிவிப்பதும் பாராட்டிக் கொள்வதும் இதைத்தான் வெளிப்படுத்துகிறது என்கின்ற கருத்தை தான் நாங்கள் பதிவு செய்தோம். இது மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். நேரலையில் அதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதேபோல் ஆளுநர் உரையிலே இடம்பெற்றிருக்கின்ற கருத்துக்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளாக பறைசாற்றப்பட்டவை. அது மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான கருத்தாக இருந்தாலும், நீட் தேர்வு எதிர்ப்பாக இருந்தாலும், மீனவர் நலன்களை பாதுகாப்பதாக இருந்தாலும், எல்லா விஷயங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்து கருத்துக்களையே அவர்கள் மீண்டும் இங்கே வேறு வார்த்தைகளை போட்டு வேறு வண்ணம் பூசி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் புதிதாக சொன்னது என்றால் சிங்கப்பெண் திட்டம் மாத்திரம்தான். அதுவும் ஏற்கனவே இருக்கின்ற காவல்துறையிலே பணியாற்றுகிறவர்களுக்கு வேறு ஒரு சீருடையை அணிவித்து அது ஏதோ புதிய திட்டம் போல சொல்கிறார்கள் என்கின்ற கருத்தை எல்லாம் இன்றைக்கு பதிவு செய்தோம். அதற்கு பதிலளித்த அமைச்சர் பெருமக்கள் மழுப்பலாக திசை திருப்புகின்ற வகையில்தான் பதிலளித்தார்கள். இப்பொழுது நாங்கள் மீண்டும் குறிப்பிடுவது, திங்கட்கிழமை அன்றைக்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார். அப்படி உரையாற்றுகின்ற போது அவர் உரையாற்றுவதை நேரலை செய்ய வேண்டும். காரணம், இந்த ஆட்சி மீது நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதில் உரையாற்றிய அனைவருடைய உரையும் நேரலையில் சென்று சேர்ந்தது. அப்படி சென்று சேர்ந்த நேரத்தில் எதிர்க்கட்சியுடைய தலைவருடைய உரை நேரலையில் சென்று ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் எழுப்பிய கேள்விகளெல்லாம் நியாயமானவை, தங்கள் மனதிலே இருக்கின்றவை தான் என்று தமிழ்நாட்டு மக்கள் எண்ணுகின்ற அளவிற்கு அமைந்திருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார். வீட்டிற்கு போய் மாலை ஒர்க் அவுட் பண்ணி ட்விட்டரில் அதற்கு ஒரு பதிலளித்தார். அங்கே சட்டமன்றத்தில் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்க முடியாமல் இருக்கின்ற காட்சியை மக்கள் பார்த்து விட்டார்கள் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நேரலை செய்யாமல் தவிர்த்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்கிறது. எனவே மாண்புமிகு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகின்ற நேரத்திலும், மற்ற சட்டமன்ற கட்சி தலைவர் உரையாற்றுகின்ற நேரத்திலும் அவற்றை நேரலையில் ஒளிபரப்ப வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். நல்ல கேள்வி.
அதான் நல்ல கேள்வி. முதல்ல நாங்கள் வந்து முதல்ல நேரலையில் வந்து வினாவிடை பகுதிகளை ஒளிபரப்பினோம், படிப்படியாக பரிச்சார்த்த ரீதியில். அதெல்லாம் நீங்கள் செய்யலன்னு தான் ஒரு மாற்றம் வேண்டும் என்று அவர்கள் கோரி அந்த மாற்றத்தை பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். சொன்ன மாற்றத்தை அவர்கள் செயல்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. நான் அது சட்டமன்றத்திலையும் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். இது ஆட்சி அமைந்தது புதுசுங்கிற செய்தியை திருப்பி பேசுகிறீங்க. எங்களுடைய கழகத் தலைவர் அவர்களும் 6 மாத அவகாசம் கொடுத்தார். அது எதற்குன்னா புதிய திட்டங்களை, நீங்கள் அறிவித்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு, தீட்டுவதற்கு, புதிய கொள்கைகளை வழிவகுப்பதற்கு. ஆனால் நடைமுறையில் அன்றாடம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்வதற்கும், மிக குறிப்பாக மக்கள் இன்றைக்கு பாலியல் பிரச்சனைகளுக்கு எதிராக வெகுண்டெழுந்திருக்கிறார்கள். அது கோவையில் நடந்ததாக இருந்தாலும், கும்மிடிப்பூண்டியில் நடந்ததாக இருந்தாலும் சிறு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்து இன்னும் எதிர்க்கட்சி நாங்கள் களத்திற்கு வருவதற்கு முன்பாக எல்லா இடங்களிலும் மக்கள் ரோடிற்கு வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு வாய் திறக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம். அதற்கு இன்றைக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லவில்லை. காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் அவர். ஆனால் அவர் பதில் சொல்லாமல் காவல்துறைக்கு நிழலமைச்சர் போல் ஆதவர்ஜுனா பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். எனவே முதலமைச்சர் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய குரலாக நாங்கள் இங்கே தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை, வைகை செல்வன் சொன்னது என்னன்னு தெரியல. அவர் அவைக்கு வெளியில் பேசலாம். அவைக்கு உள்ளே நான் பேசியது இன்றைக்கு வெளியிடப்பட்ட ஆளுநர் உரை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளுக்கு பட்டி டிங்கரிங் பார்த்து நீங்கள் வெளியிட்றீங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு திரைப்படம் இயக்குனராக இருந்தால் அட்லி படம் போல் இது எல்லாவற்றையும் ஒரு கூட்டு கலவையாக இருக்குங்கிறத நான் சொன்னேன். அது அந்த மொழி தான் அங்கே போய் சேரும். எந்த மொழியை வைத்து வந்தார்களோ அந்த மொழிக்கு செல்ல வேண்டும் தான் சொன்னேன். அது வைகை செல்வன் தலைமுறைக்கு புரியாமல் இருக்கலாம். இல்லை, அவங்க வந்து நாங்கள் இப்போ தான் புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கோம், நாங்கள் இப்போ தான் வந்திருக்கிறோம், அதெல்லாம் அடுத்த கூட்டத்தொடரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 0 hours வேணான்னாங்க. இந்த அலுவலக குழுவில் நாங்கள் எல்லாம் தொடர்ந்து சொல்லியும் அவர்கள் கேட்டிருக்காங்க. ரைட், ஒரு புது ஆட்சி அமைந்திருக்கிறது, அவங்க தொடர்ந்து வைத்திருக்கின்ற கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஆதவர்ஜுனா சொல்ல வேண்டிய பதில் அதை தான் சொல்ல வரேன். போதைப்பொருள் தடுப்புக்கு என்ன செய்திருக்கிறீங்க? ஏற்கனவே இருக்கின்ற காவல்துறை தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. புதிதாக நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டு எங்களுடைய உறுப்பினர் ஆஸ்டின் கேட்டார். அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லங்கிறது தான் ஆஸ்டின் சொன்னார், எங்கள் மாண்புமிகு உறுப்பினர். அதற்கு பதில் சொல்லாமல் திசை திருப்புகின்ற வகையில் குளத்துறை எல்லாம் இழுத்து பேசினார். நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பாக காட்டினார் கூட, அப்புறம் அதை விட்டுட்டாங்க. ஆனால் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நீண்ட திட்டங்களுக்கு, தொலைநோக்கு திட்டங்கள்லாம் சரி, சட்டம் ஒழுங்கு அன்றாடம் காவல் காப்பதற்கு தான் காவல்துறை இருக்கிறது. அந்த காவல்துறைக்கு தலைவராகத்தான் முதலமைச்சர் இருக்கிறார். இதை உடனடியாக செய்ய வேண்டும். இன்றைக்கி ஒரு உயிர் போய் 6 மாதம் கழிச்சு அந்த உயிரை திருப்பி நீங்கள் கொடுக்க முடியுமா? ஒரு சிறுமிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. 6 மாதம் கழிச்சு தான் அதை பேச முடியுமா? இது அன்றாடம் பேச வேண்டியது. நாங்கள் பேசலை, பொதுமக்கள் பேசியிருக்கிறார்கள். பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்க்குறீங்க. இது பொதுமக்களுக்கு அவங்க பதில் சொல்லணும். அவங்க பொதுமக்களையும் மதிப்பதாக இல்லை.